கண்ணதாசன் போய் கேட்கிறாரு ஒருத்தர், ஐயா கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா, எங்க இருக்காரு, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, கொஞ்சம் சொல்லுங்களே, தெளிவுபடுத்துங்களேன்னு கேட்டாராம். கண்ணதாசன் சொன்னாராம், பூச்சியத்துக்குள்ளே ராச்சியத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். இவர் சொன்னாரு, நான் ரொம்ப லேசா குழப்பிருந்தேன், இப்ப முழுசா குழப்பிட்டு. உடனே அவர் சொன்னார், தென்னையில நீருக்குள்ள தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ள தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், அவனை தெளிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். கோழிக்குள் முட்டை வைத்தான், முட்டைக்குள் கோழி வைத்தான், வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பேரு இறைவன். தான் தான் பெரு வீரர் என்று மார்தட்டி சொல்பவர்க்கும், என்னை விட ஆளே இல்லைன்னு, தான் தான் பெரு வீரர் என்று மார்தட்டி சொல்பவருக்கு நாள் குறித்து கூட்டி செல்வான் ஒருவன், அவன் தான் இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் தலைவன். எட்டடுக்கு மாளிகையை கட்டி வைத்து அதை 8 முன்னே 8 அடிக்குள் வந்து படுத்தான், மண்ணை மூடியவனை அதற்கு வேலி அமைத்தான். மாட்டு வண்டியும் மனித உடம்பு ஒண்ணு, அதுக்கு இடையில நீ பெரியாளா நான் பெரியாளா ஒண்ணு வச்சுக்கிறேன். கையை ஓங்குறது, கை எவ்வளவு நேரம் இருக்கும், புடிச்சு இழுத்துட்டா என்ன, கை வலிச்சு போயிடும். அரும்பு கோணிடில் அதுமணம் குன்றுமோ, கரும்பு கோணிடில் சாரும் கட்டி ஆகும் கிடையாது, இரும்பு கோணிடில் யானையை யானையும் அடிக்கலாம். நரம்பு புடிச்சு இழுத்துருச்சுன்னா ஒண்ணு பண்ண முடியாது, நரம்பு இழுத்துனா அப்புறம் பக்கவாதம். நான் சொல்லல, சித்தர் பாட்டு, சித்தர் சொல்றாரு, பாட்டு சொல்லு. நீங்க சொல்றது 100% உண்மைதாங்க. அப்ப என்ன செய்யணும், மாட்டு வண்டி மனித உடம்பு ஒண்ணு. எப்படி? மாட்டுக்கு அறிவு இருக்கு, விலங்குகளுக்கு 5 அறிவு. ஆமா, மனிதனுக்கு 6 அறிவு. 6 அறிவு, எல்லாருக்கும் 6 அறிவு இல்ல. மாட்டு வண்டியை செஞ்சா சில பேருக்கு 5 அறிவு, சில பேருக்கு 4 அறிவு. மக்களும் ஐயறிவினவே என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு, மக்கள் விலங்கு ஒண்ணுன்னு. சில வீட்டுல போய் கேட்டு பாருங்க, அம்மா உங்க வீட்டுக்காரங்க இந்த அங்கிட்டு தான் திரியும், அப்புறம் வருன்ற அந்த அம்மா. திரிகிறது வர்றதுன்னா எது? எரும மாடு, பசுமாட்டுக்கு எரும மாட்டுக்கு என்ன வித்தியாசம்? எரும மாடு கண்ட இடத்துல படுக்கும், ஆமா, பசுமாடு கண்ட இடத்துல படுக்காது. மனுஷனும் பல பேர் அப்படி. இப்ப அப்படின்னா இந்த 6வது அறிவை தேராத அறிவை ஆக்காமல் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்கு மாட்டுக்கு அறிவு இருக்கு, 5 அறிவு. மாட்டு வண்டிக்கு அறிவில்லாத மாட்டு வண்டி அறிவுள்ள மாட்டோடு பூட்டணும்னா மாட்டு வண்டிக்கு உரிமையாளர் என்ற உண்மையான அவனுக்கு முதல் அறிவு இருக்கணும். அவர் தான் மாட்டை வண்டி பூட்டணும், மாட்டு வண்டியை ஓட்டணும், எங்க ஓட்டணும், எவ்வளவு தூரம் ஓட்டணும், எங்க கொண்டு போய் அவுக்கணுங்கிற கணக்கு மனுஷனுக்கு தான் தெரியும். அதுபோல இந்த உடம்புக்கு அறிவில்லை, உள்ளே ஓடக்கூடிய மூச்சு காத்துக்கிற ஆத்மாவுக்கு அறிவு இருக்கு. அறிவில்லாத உடம்புல அறிவுள்ள ஆத்மாவை பூட்டி ஓட்டுகிறான் இறைவன் என்ற பரமாத்மா. எங்க ஓட்டணும், எவ்வளவு தூரம் ஓட்டணும், எப்ப அவுக்கணுங்கிற கணக்கு அவ கையில இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே ஐயனாரு நல்லபடியா பாத்துக்கிருக்காரு சார். தூங்கும் போது வாங்குகிற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு, படுத்தா எந்திரிக்கிற மாதிரி நிச்சயம் இல்ல. ஆனா நம்பிக்கை தான். சொன்ன மாதிரி எந்திரிச்சாதான் மனித வாழ்க்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஒரேதான் தூங்கிட்டோம்னா மொத்தத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி வேற இடத்துல டம்படக்கான டம்பகட தட்டுருவாங்க. சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.